வெல்கம் டு அக்கா சமையல். நாங்கள் இன்றைக்கி யாழ்ப்பாணத்து ஸ்டைலில் எப்படி மீன் குழம்பு வைக்கிறேன்னு பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: மீன், தேங்காய்பால், வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கறிவேப்பிலை, கறித்தூள், பெருஞ்சீரகம், வெள்ளைப்பூண்டு, வெந்தயம், மிளகு, நச்சீரகம், உப்பு, பழப்புளி. ஃபிஷ் நான் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பெருஞ்சீரகம், நச்சீரகம், மிளகு மூணையும் சேர்த்து பொடியாக இடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெந்தயத்தையும் வெள்ளைப்பூண்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அப்புறமா வெங்காயத்தை ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா பச்சை மிளகாயையும் சேர்த்து வதக்கிக்கலாம். ஏற்கனவே நாம் பெருஞ்சீரகம், மிளகு, நச்சீரகம் மூணையும் சேர்த்து இடித்து வச்சுருக்கிற தூளை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் தக்காளியையும் இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்து கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் கறித்தூளை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பழப்புளியை ஒரு கப் தண்ணியில் கரைச்சி அந்த தண்ணியை இதில் சேர்த்து அந்த தூளை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வரப்போ மீனை இதில் சேர்த்துக்கலாம். மீனை ஆட் பண்ணி ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா தேங்காய் பாலை இதில் ஆட் பண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். தேங்காய் பாலை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா உப்பை செக் பண்ணி உப்பு தேவைன்னா நாம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நாம் இதை ஒரு 5 மினிட்ஸுக்கு மூடி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கடைசியாக இதில் கறிவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு 1 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ரக்கி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம யாழ்ப்பாணத்து ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
இது போல் விதவிதமான டிஷ்ஷஸ் தெரிஞ்சுக்கொள்ள எங்கள் அக்கா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கெட் ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுங்க.